மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா எழுப்ப தான் எந்திரிச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போலாம் அலாரம் வச்சு தான் எந்திரிச்சிட்ருக்கேன். 5:30க்கெலாம் அலாரம் வச்சு 5:40க்கெலாம் எப்போவும் எந்திரிச்சிருவேன். எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கோல்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சுடுதண்ணி வச்சு எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. ஒரு 6 to 6:10க்குள்ளே கடைக்கு போயிடுவேன். கடைக்கு போனதுமே எப்போவும் செய்கிற வேலை தான். கடையெல்லாம் கூட்டிகிட்டு வாசலுக்கு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாச்சு. அப்புறம் இந்த கிண்ணிக்கெலாம் பூ போட்டு வைக்கிறதுன்ற மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் 7 மணி போலலாம் காஃபி வந்தாச்சு. அதை குடிச்சு முடிச்சுட்டு 7:30 போல் தான் உட்காந்ததே. சண்டேன்றதுனால அது வரைக்குமே வேலை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. 8 மணி போல் ஆனந்து வந்துட்டாங்க. சேர்ந்து கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துட்டு இருந்தோம். 9 மணிக்கு மேலே 2 பேரும் சாப்பிட கிளம்பிட்டோம். நைட்டே கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பாசிப்பயிறு இதெல்லாம் ஊற போட்டு வச்சுருந்தோம். அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, பெப்பர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றதா. முன்னாடி செஞ்சப்பெல்லாம் மாங்காய் இருந்ததுன்ட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி மாங்காய் இல்லை, கொய்யாக்காய் தான் இருந்துச்சு. அதை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். மாங்காய் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. துணி கொஞ்சம் துவைக்க வேண்டியது இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணி போல் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். மாட்டுக்கு தண்ணி விடுறது, தீனி போடுறது இதெல்லாம் ஆனந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே நான் துணியும் துவைச்சி முடிச்சிட்டேன். ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.